Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் கைஸ், ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் பிசி தமிழன். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்டாப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், ஃபேஸ் லாக் எப்படி செட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரோட அந்த கேள்வி கேட்டிருந்தாரு, அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம். இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசி சிஸ்டம் ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெட் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் இல்லைனா வெப் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீலீமோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்து கூட டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி டவுன்லோட் இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்க கீலீமோன் டவுன்லோட் 2021 லேட்டஸ்ட் ஃபார் விண்டோஸ் 10 8.7 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுன்லோட் இன்டர்ஃபேஸ் வரும். ஃபைல் ஹார்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமோட ரெக்யூஸ்மெண்ட்ஸ், அதாவது சிஸ்டம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் இருக்குது சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகும். 100 MB ஹார்ட் டிரைவ் ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும். இது வந்து 100% கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரீ டவுன்லோட் அப்படி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் டவுன்லோடு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு ஆப் வந்து முன்னாடி வந்திருக்கும். உங்களுக்கு டவுன்லோடு எங்கே போய் சேவ் ஆகுதோ அங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்திருக்கும். ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எஸ்ஆர்னோ கேட்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜ் என்ன பண்ணுங்கள், பேசிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷ் ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை படித்து பார்க்கணுன்னா படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து ஃபோல்டர் எங்கே சேவ் ஆகுதுன்னா C:, ப்ரோக்ராம் ஃபைலில் கீலீமோன் அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகுது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா கீலீமோன் வந்துடும். இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். உங்கள் சிஸ்டம் எந்த அளவுக்கு பிக்கப்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இது வந்து இன்ஸ்டால் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். பர்ஃபார்மன்ஸ் ஹை பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பிசியோட பர்ஃபார்மன்ஸ் ஹை பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிடும். இந்த ஆப்புன்னு இல்லை, மற்ற எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் கொஞ்சம் சீக்கிரமாக தான் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஸ்டால் ஆகிறதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. இது மாதிரி டெக் வீடியோஸ் போட உங்களுக்கு அப்டேட்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு ஃபினிஷ்ங்கிறதுல ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அது ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபேஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷ் கொடுத்தோன்னே அந்த முன்னாடி இது வந்துடுச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து எப்படி இருக்கக்கூடாது, சைடில் காட்டக்கூடாது, ஒரு சைடு மாறியும் காட்டக்கூடாது, நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட கண்டிஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டு கிரியேட் ஏ நியூ ஃபேஸ் மாடல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் காட்டுங்க. ரெகனைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கோடு வந்து ஹை ஆகிட்டுருக்கும். அது மேலே டச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸோட மாடல்ஸ் வந்து நிறையா வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமோட நேம் இருக்கும், கீழே உங்களோட யூசர் நேம் இருக்கும், கீழே பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து சிஸ்டத்தோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபினிஷிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க.
கொடுத்து முடிச்சா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டு பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வருது. பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, அதுவும் ஆன் ஆகிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கீழே பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனில் நான் பாஸ்வேர்டோட என்ட்ரு பண்ண மாட்டேன். டேரெக்டாக என் ஃபேஸ் ரெகக்னைஸை வச்சு சிஸ்டம் ஆன் ஆகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். லாக்கிங் ஆகுது. பாருங்கள், பாஸ்வேர்டு நான் எதுவுமே என்ட்ரு பண்ணல. கர்சர் பாயிண்ட் கீழே தான் இருக்குது. பாருங்கள், உடனே ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு அந்த ஃபேஸ் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒரு கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நன்றி.